தேவார வைப்பு தளம் என்றால் என்ன? வணக்கம் சிவபக்தர்களே! இறைவன் அருளால் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் ஒரு அதிசயமான ஆன்மீகப் பொருள் தேவார வைப்பு தளம் என்றால் என்ன? தேவாரப் பாடல் பெற்ற தலங்கள் பற்றி பலருக்கும் தெரியும். ஆனால் வைப்பு தலம் என்ற சொல் கேட்டவுடன் பலருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது. வைப்பு தலம் என்றால் என்ன? அவை எத்தனை? ஏன் அந்த தலங்கள் தேவாரத்தில் முழுமையாக பாடப்படவில்லை? அந்த தலங்களுக்கு என்ன சிறப்பு? இன்று அந்த மறைக்கப்பட்ட சிவஸ்தலங்களின் ஆன்மீக ரகசியங்களை விரிவாக அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் கேளுங்கள். ஏனெனில் இது சாதாரண வரலாறு அல்ல. சைவ சமயத்தின் மறைந்த பொக்கிஷம். தேவாரம் என்றால் என்ன? தமிழ் சைவ சமயத்தின் இதயமாக விளங்குவது தேவாரம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இந்த மூவர் அருளிய பதிகங்களே தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை பாடிப் புகழ்ந்தனர். அந்த பாடல்கள் பின்னர் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. ஆனால் ஒரு அதிசயம் உள்ளது. அவர்கள் சில கோவில்களை முழு பதிகமாக பாடவில்லை. ஆனால் ஒரு வரியில், ஒரு குறிப்பில், ஒரு நினைவாக அந்த தலங்களின் பெயரை மட்டும் வைத்து சென்றனர். அதனால் அவை வைப்பு தலங்கள் என்று அழைக்கப்பட்டன. வைப்பு தலம் என்ற சொல்லின் பொருள். வைப்பு என்றால் வைத்தல், நினைவில் பதித்தல். அதாவது தேவார நாயன்மார்கள் முழு பதிகம் பாடாமல் ஒரு பாடலில் குறிப்பாக ஒரு தலத்தின் பெயரை மட்டும் குறிப்பிட்டிருந்தால் அந்த தலம் தேவார வைப்பு தலம் எனப்படுகிறது. இது சைவ மரபில் மிகப்பெரிய மரியாதை. ஏன் தெரியுமா? ஒரு நாயன்மார் பெயரை மட்டும் சொன்னாலும் கூட அந்த இடம் சிவபெருமான் அருளால் புனிதமானதாக மாறுகிறது. பாடல் பெற்ற தலம் மற்றும் வைப்பு தலம் வித்தியாசம். பாடல் பெற்ற தலம் ஒரு முழு பதிகம் அருளப்பட்டது. பொதுவாக 10 பாடல்கள் இருக்கும். அந்த தலத்தின் பெருமை விரிவாக சொல்லப்படும். வைப்பு தலம் ஒரு குறிப்பாக மட்டும் வரும். முழு பதிகம் கிடையாது. ஆனால் அந்த தலம் சிவபெருமானின் அருள்தலம் என்பதில் சந்தேகமில்லை. ஏன் சில தலங்கள் வைப்பு தலமாக மட்டுமே இருந்தன? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. 1. பயண சூழ்நிலை. அந்த காலத்தில் பயணம் மிகவும் கடினம். காடு, மலை, வெள்ளம், அரசியல் பிரச்சினைகள். எல்லா தலங்களிலும் நீண்ட நாட்கள் தங்க முடியவில்லை. 2. காலப்போக்கில் பாடல்கள் அழிந்தன. சில பதிகங்கள் மறைந்து போயிருக்கலாம். பேரழிவுகள், போர்கள், இயற்கை சேதங்கள். இதனால் பாடல்கள் காணாமல் போயிருக்கலாம். 3. இறைவன் விருப்பம். சில தலங்கள் இரகசிய தலங்கள் போல இருந்தன. அவற்றை தேடி அறிய வேண்டிய நிலை உருவானது. வைப்பு தலங்களின் ஆன்மீக சக்தி. பல சிவபக்தர்கள் நம்புவது என்னவென்றால் வைப்பு தலங்களில் ஒரு மறைமுக சக்தி உள்ளது. ஏனெனில் அவை மிகவும் பழமையான தலங்கள். சில தலங்கள் சங்க காலத்தை விட பழமையானவை. அங்கே சென்றால் மன அமைதி கிடைக்கும், கர்ம தோஷங்கள் குறையும், முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கும், சிவானுபூதி அதிகரிக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றனர். முக்கிய தேவார வைப்பு தலங்கள். திருக்கடவூர் மயான. இது மிகவும் பழமையான சிவஸ்தலம். மயான பூமியில் சிவபெருமான் அருள் புரிவதாக நம்பப்படுகிறது. இங்கே வழிபட்டால் பயம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. திருப்புவனம். இது பாண்டிய நாட்டின் புகழ்பெற்ற சிவஸ்தலம். அம்மன் அருள் மிக அதிகம் உள்ள தலம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருவெண்ணைநல்லூர். இங்கே சிவபெருமான் சுந்தரரை அடிமை ஒப்பந்தம் மூலம் தடுத்தார் என்ற புகழ்பெற்ற வரலாறு உள்ளது. திருக்கச்சூர். இது மிகவும் அதிசயமான வைப்பு தலம். சிவபெருமான் பக்தருக்கு உணவு அளித்த தலம் என்று புராணங்கள் கூறுகின்றன. வைப்பு தலங்கள் எத்தனை? பல்வேறு ஆய்வுகளின்படி
சுமார் 25,000க்கும் மேற்பட்ட வைப்பு தலங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. ஆனால் சில அறிஞர்கள் இன்னும் கண்டறியப்படாத வைப்பு தலங்கள் உள்ளன என்று நம்புகின்றனர். நாயன்மார்கள் மற்றும் வைப்பு தலங்கள். திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான் அதிகமான தலங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் பல இடங்களை சுற்றிப் பார்த்ததால் அவரது பாடல்களில் பல மறைந்த சிவஸ்தலங்கள் தெரிகின்றன. திருஞான சம்பந்தர் சம்பந்தர் பாடல்களில் பல தலங்கள் ஒளிந்துள்ளன. அவரது தேவாரம் ஒரு ஆன்மீக வரைபடம் போல உள்ளது. சுந்தரர் சுந்தரரின் பாடல்களில் பக்தி உணர்வு மிக அதிகம். அவர் குறிப்பிட்ட சில வைப்பு தலங்கள் இன்று கூட கிராமங்களில் மறைந்து கிடக்கின்றன. மறைந்து போன வைப்பு தலங்கள். பல வைப்பு தலங்கள் இன்று முழுமையாக கண்டறியப்படவில்லை. சில தலங்கள் காடுகளாக மாறிவிட்டன. நதிக்குள் மூழ்கியுள்ளன. பெயர் மாற்றமடைந்துள்ளன. ஆனால் ஆய்வாளர்கள் தொடர்ந்து தேடி வருகின்றனர். வைப்பு தலங்களுக்கு செல்வதன் பலன். சைவ சித்தாந்தத்தில் கூறப்படுவது ஒரு சிவஸ்தலத்தை நினைத்தாலே புண்ணியம். அப்படியிருக்க நாயன்மார்கள் நினைவில் வைத்த தலங்களை தரிசித்தால் என்ன பலன் இருக்கும்? பக்தர்கள் நம்புவது முன்னோர் பாவ நிவர்த்தி, குடும்ப அமைதி, திருமண தடைகள் நீக்கம், மன அழுத்த நிவாரணம், ஆன்மீக முன்னேற்றம். வைப்பு தல வழிபாட்டு முறை. வைப்பு தலங்களுக்கு சென்றால் முதலில் நந்தியை வணங்க வேண்டும். ஓம் நமசிவாய 108 முறை சொல்ல வேண்டும். தேவார பாடல் கேட்க வேண்டும். ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். சாத்தியமானால் அன்னதானம் செய்ய வேண்டும். தேவார மரபை காப்பாற்றியவர்கள். நம்பியாண்டார் நம்பி தேவாரப் பாடல்களை தொகுத்து பாதுகாத்த மிகப்பெரிய பணி இவருடையது. இராஜராஜ சோழன் சிதம்பரத்தில் மறைந்திருந்த தேவார ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிக்க உதவியவர். சைவ சமய வரலாற்றில் இவரது பங்கு அளவிட முடியாதது. வைப்பு தலங்கள் மற்றும் சித்தர்கள். பல சித்தர்கள் வைப்பு தலங்களில் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. ஏனெனில் அந்த தலங்கள் அமைதியானவை. மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கும். அதனால் தியான சக்தி அதிகம் இருக்கும். இன்றைய தலைமுறைக்கு ஒரு அழைப்பு. இன்று பலர் பெரிய கோவில்களுக்கு மட்டும் செல்கிறார்கள். ஆனால் கிராமங்களில் மறைந்து கிடக்கும் வைப்பு தலங்கள். தமிழரின் வரலாறு. சைவ சமயத்தின் சான்று. நாயன்மார்களின் நினைவு என்பதை மறக்கக்கூடாது. நிறைவுரை. சிவபக்தர்களே, தேவார வைப்பு தலங்கள் என்பது சாதாரண கோவில்கள் அல்ல. அவை நாயன்மார்களின் நினைவுச் சின்னங்கள். ஒரு வரியில் கூட இறைவனை நினைத்தவர்கள். இன்று கோடிக்கணக்கான பக்தர்களின் உள்ளத்தில் வாழ்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அந்த மறைந்த சிவஸ்தலங்களை தேடி சென்று ஒரு தீபம் ஏற்றி ஓம் நமசிவாய என்று சொல்ல வேண்டும். அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐ அழுத்துங்கள். மேலும் பல சிவஸ்தல வரலாறுகளுடன் மீண்டும் சந்திப்போம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஓம் நமசிவாய.